நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் அபிமான ருசிக்கலாம் வாங்க சீசன் 2. இன்றைக்கு நம்முடைய ருசிக்கலாம் வாங்க நிகழ்ச்சியில் நமக்காக திருமதி யோகாம்பாள் சுந்தர் அவர்கள் வந்திருக்காங்க. அம்மா என்னெல்லாம் ரெசிபி செஞ்சு கொடுக்க போறாங்கன்னு பார்க்கலாம். வணக்கம்மா. வணக்கம்டா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்டா. இன்னைக்கு என்னெல்லாம் சமைச்சு தர போறீங்க? இன்னைக்கு வந்து கிரீன் பீஸ் புலாவ், மட்டர் புலாவ் சொல்லுவோம், எப்படி வேணா சொல்லலாம். அதுக்கு அதுவா பனீர் ஜால்ஃப்ராசி. ஓகே. நல்ல ஆக்சுவலி பனீர் ஜால்ஃப்ராசியோட ஆரிஜின் பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் காலத்துலேருந்து வந்தது. நம்ம அதோட அவள் வந்து அது நான்வெஜ்ல தான் அதை பண்ணிட்டு இருந்தான். அதுக்கப்புறமா அது மருவி நார்த் இந்தியன் ஆகி, நார்த் இந்தியன்ல வெஜ் ஜால்ஃப்ராசி, பனீர் ஜால்ஃப்ராசி ஆகி, அதுக்கப்புறம் இப்போ நம்ம சவுத் இந்தியன் ஸ்டைலில் அதை பண்ணவும் ஆரம்பிச்சிட்டோம். ஸோ அந்த ப்ரொசீஜரும் அங்கங்கே டிஃப்ரெண்ட்டாமா? நிறைய டிஃப்ரென்ஸ். ஓகே. ஸோ அவளோடது டோட்டலாக பிரிட்டிஷ் இதில் இருந்ததே வேற. ஓகே. ஸோ நம்ம அதை வேற மாதிரி எல்லாம் நம்மளுக்கு தகுந்த மாதிரி கொண்டு வந்துட்டோம் அதை. கிரீன் பீஸ் புலாவ் பண்ணிடலாம். ஓகே. இது 1 pot மீல். ஈஸியாக எல்லா லேடிஸ்க்கும் ரொம்ப பிடிச்சது இந்த 1 potனாலே. ஆமாம். அண்ட் சாப்பிட்றதுக்கு கிட்ஸுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக. எண்ணெய் இப்பெல்லாம் பார்த்தியாப்பா, புலாவ் கூட நான் எண்ணெயில் பண்ணுறேன் பாருப்பா. ஆனால் சாரி மட்டும் நல்லா அம்மானா பட்டு சாரி அப்படின்னு இருந்தது. போய் இப்பெல்லாம் வந்து பிளவுஸ் ஆனால் போடும்போது கூட ஞாபகம் வரல உங்களுக்கு கலாய்ப்பான்னு. நிச்சயம் இல்லை. ஆனால் நீ சொன்னியே பட்டு சாரின்னு, அதோட விளைவு என்னன்னு எனக்கு தான் தெரியும். இங்கே வந்து சமைச்சிட்டு அது ஃபுல்லாக நாசமாக போயிடும். அது ஒரு தடவையும் ட்ரை கிளீன் கொடுத்து வாங்க. அதை விட நமக்கு இதுவே ஓகேன்ற நிலைமைக்கு வந்துட்டேன். எண்ணெய் வந்து ஒரு 4 ஸ்பூன் விட்டுருக்கேன்ப்பா. நம்ம ஜீரகம் போடணும், அதுக்கு பதிலாக சோம்பு போட போகிறோம். ஓகே. சேஞ்ச் இதெல்லாம் தான் சின்ன சின்ன சேஞ்ச். ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு போடுறோம். ஓகேம்மா. 2 அன்னாசி மொக்கு போடுறேன். 2 ஏலக்காய், 4 கிராம்பு, பட்டை துண்டு 2, பிரிஞ்சி இலை 2. ஓகே. மிளகு வேணும். இல்லை நெய் பாதி எண்ணெய் பாதியாக விட்டு பண்ணிக்கிறேன்னாலும் பண்ணிக்கோங்க. நல்லா ஃபுல் நெய். புலாவுக்கும் பிரியாணிக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்டீங்கன்னா, இதில் எல்லாம் அப்படியே நம்ம மசாலாவை போட்டு பண்ணுறோம். பிரியாணிங்கிறது சில சமாச்சாரம்லாம் அரைச்சி போடணும். அதில் தான் அது இது இருக்குது. ஸோ பிரியாணிங்கிறது கொஞ்சம் தக்காளி வெங்காயம் எல்லாம் கலந்து ஒரு மாதிரி ஒரு கிரேவியோடையும் இருக்கும். அதெல்லாம் இதில் கிடையாது. கொஞ்சம் பொரியட்டும்பா. ஸோ இது வீட்டில் பேத்திக்கு ரொம்ப பிடிக்குமாம்மா? இது கிரீன் பீஸ் புலாவ் வழக்கமாக நடக்குது. நான் வந்து தான் சொல்றேன், இந்த இப்போ சீசன் இல்லையா, இது நிறையா கிடைக்கும். வாங்கிறது உரித்து போட்டு கொதிக்கிற வெந்நீரில் போட்டு வடிகட்டி எடுத்து நல்லா காய விட்டு ஃப்ரீசரில் வச்சுருவேன். வருஷம் ஃபுல்லாக யூஸ் பண்ணிடுவேன். ஸோ பச்சை மிளகா கொடுங்க. நாலு பச்சை மிளகா போட்டிருக்கேன். வெங்காயம் கொடுங்க. மஞ்சப்பொடி, மஞ்சத்தூள் கண்டிப்பாக சேர்க்கணும். கலரே மஞ்சளாக இருக்கும். ஓகே. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த பச்சை மிளகாவில் இருக்கிற காரம் தான், மிளகு காரம் தான் இருக்குது. இதை தவிர நீங்கள் காரப்பொடி போட வேண்டாம். புலாவ்னா கொஞ்சம் வந்து மைல்டாக தான் இருக்கும். பிரியாணி தான் உங்களுக்கு காரசாரமாக இருக்குமே, புலாவ் மைல்டாக தான் இருக்கும். இதில் பாஸ்மதி அரிசி போடணும். வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். ஆக்சுவலி சொல்லணும்னா இந்த மட்டர் புலாவோட இது வந்து முதல்ல யார் சொல்லி நான் பண்ணினேன்னு நீ கேட்டேன்னா ஆச்சரியப்படுவேன். சுந்தர் சொல்லி தான் பண்ணேன். அப்படியா?
அதுவும் என்ன பண்ணுவேன், இப்படிலாம் பண்ணி நான் ஒத்துக்கவே மாட்டேன். ஓகே. அரிசியில் வந்து மஞ்சப்பொடி போட்டு களைஞ்சு கொஞ்ச நேரம் வை, அதுக்கப்புறம் உணர்த்து, அதுக்கப்புறம் அதை வறுத்து பண்ணுங்க. புது மெத்தடா இருக்கே. என்னப்பா புதுசாக இப்படி சொல்கிறேன், அந்த மாதிரி தான் ஒருத்தராத்தில் பண்ணி கொடுத்தா அது இன்னும் டேஸ்டியாக இருந்தது. ஓ, அது என்னைக்காவது செஞ்சு கொடுத்தீங்களா அந்த மாதிரி? அவருக்கு பண்ணணும்னா அப்படிதான் அப்படிதான் பண்ணுவேன். செய்வீங்க. பட்டாணி கொடுத்துருங்க. அதாவது நல்லா சாப்பிடணும்னு ஆசை இருக்கிறவளுக்கெல்லாம் எப்பயுமே வந்து பண்ணலைன்னா கூட அதோட ரெசிபி சொல்கிறதுக்கு சூப்பராக தெரிஞ்சுப்பா, தெரியுமா? பார்க்க போனெல்லாம் ஒரு டம்ளர் வெந்நீர் கூட வைக்க தெரியாது, அது வேற விஷயம். இதெல்லாம் நல்லா வக்கடையாக சொல்லிடுது. இதில் கரம் மசாலா பொடி போடலாம்ப்பா. தண்ணி கொடுங்கப்பா. இந்த கப்பால் 1 கப் தான் ரைஸ் எடுத்துட்டோம். ஓகே. 1.5 கப் கிட்டக்க தண்ணி விட்டுருங்க. ப்ரெஷர் குக் அப்படிங்கிறதே 1.5 கப் போடும். போடும்ப்பா. ஸோ எத்தனை விசில் கொடுக்க போகிறீங்கம்மா? ஜஸ்ட்டு 2 விசில் பெருசாக வச்சு வாங்கினோம்னா ரெடி ஆகிடும். அரிசி வந்து நம்ம ஆர்லி ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு களைஞ்சிட்டு மூடிடுறேன். ஸோ இது சைமல்டேனியஸ்லி ஆயிட்டுக்கிட்டும், 2 விசில் வரட்டும். பெருசாக தான் வச்சுருக்கேன். ஓகே. பன்னீர் ஜால் ஃப்ராசி ரெடி பண்ணிடலாம். எண்ணெய் கொடுப்பா. சீரகம் ஆர் சோம்பு, நம்ம இன்னைக்கு சோம்பு போடுறோம். சோம்பு பிடிக்காதவா ஜீரகம் தாளிச்சுக்கோங்க. ஓகே. ஸோ இதில் வந்து நம்ம பட்டை கிராம்பெல்லாம் போடலாம்ப்பா. ஆக்சுவலி யூஸ்வலி நான் எல்லாத்தையும் சின்னதாக வச்சுக்கோங்கன்னு சொல்லுவேன். இதில் பெருசாக வச்சுட்டே தான் பண்ணணும். ஒரே ஒரு பிரிஞ்சி இலை, 2 கிராம்பு, ஒரே ஒரு ஏலக்காய், பட்டை, வெங்காயம் கொடுங்க. வெங்காயம் இது மாதிரி நீளமாக கட் பண்ணிக்கோங்க. இதில் மஞ்சப்பொடி, தனியா பொடி, காரப்பொடி, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் கொடுங்க. ஸோ இதுவும் வீட்டில் அடிக்கடி செய்கிறதுண்டாமா? இதுவா எப்பயாவது தான் பண்ணுவேன். ஏன்னா இது இருக்குல்ல, இது அவசியம், மஸ்ட் போட்டே ஆகணும். கரெக்டான சில இதுக்கெல்லாம் போடணும்னா போட்டு தான் ஆகணும். அது நமக்கு பிடிக்காதுங்கிறதுக்கோசரம் அதை தள்ள முடியாது. அதனால வேறு வழி இல்லை, அவளுக்குன்னு பண்ணுறச்சே பண்ணிடுவேன். இந்த இதில் இப்போ தக்காளி, அதையும் இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணிக்கோங்க. 2 தக்காளி, குடமிளகா,
இந்த சப்ஜிக்கு தேவையான உப்பு. ஸோ பன்னீர் ஜால்ஃப்ராஸ்க்கு ஃபர்ஸ்ட் வந்து கடாயில் எண்ணெய் விட்டாங்க. எண்ணெய் காஞ்சதும் சோம்பு சேர்த்துக்கிட்டாங்க. விருப்பப்படுறவங்க சீரகம் சேர்த்துக்கலான்னு சொன்னாங்க. அதோட பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை இதெல்லாம் சேர்த்து நல்லா பொரிய விட்டாங்க. ஸோ அதோட வந்துட்டு வெங்காயம் சேர்த்துக்கிட்டாங்க. இஞ்சி பூண்டு விழுது, தக்காளி ஆட் பண்ணிக்கிட்டாங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிட்டாங்க. கரம் மசாலா சேர்த்துருக்காங்க. தனியாத்தூள் ஆட் பண்ணியிருக்காங்க. எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அண்ட் கொடை மிளகா ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை எப்படி செய்கிறாங்கன்னு பார்க்கலாம். ரெண்டாவது விசில் வருது. இதில் வந்து டொமேட்டோ கெச்சப் ஆட் பண்ணுப்பா. இது மஸ்டான்னு கேட்டேன்னா கண்டிப்பாக இது விட்டேன்னா ஒரு அடிஷ்னல் டேஸ்ட்டு கண்டிப்பாக யூஸ் பண்ணுவோம். ஒரு டேபிள் ஸ்பூன் கிட்டே விட்டுருவோம். இதில் வந்து மித்ததுலலாம் இருக்கிற மாதிரி கறி ஃபுல்லாக வெந்து இருக்கக்கூடாது. கொஞ்சம் இந்த சைனீஸ் இதுலலாம் இருக்கிற மாதிரி ஹாஃப் பாயில்டாக தான் இருக்கும். அதேமாதிரி குடமிளகா வந்து உங்களுக்கு பச்சையை தவிர சேப்பு, எல்லோ எல்லாம் போடுறதுனாலும் போடலாம். இந்த ஸ்டேஜில் கரம் மசாலா பொடி, கசூரி மெத்தி, போட்டுட்டு பன்னீரை நீள நீளமாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நீள நீளமாக கட் பண்ணிக்கோங்க. இது உடையாம டாஸ் பண்ணுறதுல தான் இருக்குது என்னோட சாமர்த்தியம். நீங்கள் பண்ணிடுவீங்க, நாங்கள் தான் அதை குத்தி கொலை பண்ணிடுவோம். அதெல்லாம் இல்லைப்பா, யானைக்கும் அடித்து இருக்கும். நீ வேற பாரு, ஒன்றே ஒன்று ரெண்டு போச்சு. இது ரெடி ஆயிடுச்சு. எவ்வளோ ஃபடாஃபட் ஆயிடுச்சு. ஆமாம், அவ்வளோதான். இது மாட்டிடுவீங்களா? ஹாஃப் பாயில்டாக இருக்கும். சாப்பிட்டு பாருங்க. கேப்சிகம் எப்படி குக் ஆகுறது ஒரு தனி அப்படி இருந்தால் தான் அது நல்லா இருக்கும். அதை ஃபுல்லாக வேக வச்சு குழைச்சி எடுக்கக்கூடாது. இதில் மட்டும் இது இப்படி தான் இருக்கணும். ஓகேவா? இது ரெடி ஆகிட்டு கொத்தமல்லி அது ஃபுல்லாக சாப்பிட்டு வாப்பா பரவாயில்ல. அண்ட் உண்மையிலே கெச்சப் போட்டது இன்னும் நல்லா கேப்சிகம் ஜூஸோட அதுவும் நல்லா இருக்கு. ஃபைனலாக கொத்தமல்லி லாவிஷா. இது ரொம்ப படாஃபட் முடிஞ்சிடும், ரொம்ப சீக்கிரம் ஆகிடும். எதுக்கு வேணால் இது சப்பாத்தி, பூரி எதில் வேணால் நீங்கள் எது சாப்பிடலாம். ஃபுல் காஸ் எதுக்கு வேணாலும் நல்லா இருக்கும். ஓகே ஓகே. கொஞ்சம் கொத்தமல்லி கொடுப்பா. ஜஸ்ட் ட்ரெஸ்ஸிங்க்கு மேலே கொஞ்சம். ஓகே. இதில் வந்து இன்னும் ரிச்சாக ஆக்கிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவா 2 டேபிள் ஸ்பூன் ஃப்ரெஷ் க்ரீம் யூஸ் பண்ணிடலாம். அது அனதர் லெவல். நான் செய்யும் போது கண்டிப்பாக போட்டு சாப்பிட்றேன். அதேதான். உனக்கு எனக்கெல்லாம் அது ரொம்ப பிடிக்கும். ஃப்ரெஷ் க்ரீம் வச்சா அது அப்படியே அதர் லெவல் ஆஃப் இதில் போயிடும். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே, கண்டிப்பாக ரொம்ப குவிக் ஆகிடும். இந்த ஜால்ஃப்ராசி மட்டும் ஆமாம், நீங்கள் ஹோட்டலில் பண்ணி தான் அது பெரிய வேலைன்னு வச்சுருப்போம். இவ்வளோதான். இப்படியே எல்லா சீக்ரெட்டும் வச்சுட்டே இருக்கீங்க. எந்த ஹோட்டல் போனால் எந்த கட்டை எடுத்து அடிக்க போகிறோம்.
கரெக்டான பதம் என்னம்மா? ஆமாம், கரெக்டாக இருப்பா. இதில் கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுடலாம். நான் கலர்னேன்னு உடனே எல்லோரும் ப்ரெஷர் இறங்கினதும் கலர் அதிகம் உடஞ்சி போயிடும். கொஞ்ச நாள் உலப்பூர் விடுங்க. எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், இருந்தாலும் நீங்கள் சொல்லலையேன்னு யாரும் சொல்லிடக்கூடாதுல்ல, அதனால முன்னெச்சரிக்கையாக சொல்கிறேன். மட்டர் புலாவும் பன்னீர் ஜால்ஃப்ராசி. தேங்க்யூம்மா. சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுப்பா. ஸோ இன்றைக்கி வந்து காம்போவே ரொம்ப அட்டகாசமான ஒரு காம்போ ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுவும் ஜால்ஃப்ராசியில் அம்மா வந்து இப்படின்றதுக்குள்ளே செஞ்சு முடிச்சிட்டாங்க. ஸோ இந்த காம்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். எக்ஸ்ட்ரானரியாக இருக்கும். ஆக்சுவலாக மட்டர் புலாவ் சூப்பராக, அதை இது சொல்கிறதா தெரியல. உண்மையிலே இதோட காம்போ வந்து வேறு லெவலில் இருக்குமா. தேங்க்யூ. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ நிச்சயமாக நீங்கள் ஒரு எபிசோட்லேயும் வந்து சொல்கிற மாதிரி ரெஸ்டாரண்ட் போகணும் அப்படின்னு விருப்பமே பட மாட்டாங்க. நாங்கள் அவ்வளோ மணி நேரம் உட்காந்து அவ்வளோ இது பண்ணுறதுக்கு வீட்டில் அழகாக வந்து செஞ்சிடலாம். அவ்வளோதான். ஸோ இன்னைக்கு வந்து உண்மையிலே சிம்பிளாக இதெல்லாம் எல்லாமே நமக்கு கிடைக்கக்கூடிய சமாதானம் தான். அழகாக அதில் பண்ணலாம். ஆமாம், அண்ட் ஹெல்த்தியான ஃபுட்டும் கூட. தேங்க்யூ ஸோ மச்மா. தேங்க்யூ. கிரீன் பீஸ் புலாவ் செய்யும் முறை. குக்கரில் எண்ணெய் விட்டு எண்ணெய் காய்ந்ததும் சோம்பு, அன்னாச்சி மொக்கு, ஏலக்காய், கிராம்பு, பட்டை, பிரியாணி இலை, மிளகு சேர்த்து நன்கு பொரிய விடவும். இதோடு பச்சை மிளகாய், வெங்காயம், மஞ்சள் தூள் சேர்த்து பாஸ்மதி அரிசி, பட்டாணி, கரம் மசாலா தூள், உப்பு சேர்த்து நன்கு கிளறவும். பிறகு 1 கப் அளவு பாஸ்மதி அரிசிக்கு 1.5 கப் அளவு தண்ணீர் விட்டு 2 விசில் விட்டு இறக்கினால் சுவையான கிரீன் பீஸ் புலாவ் தயார். பன்னீர் ஜால்ஃப்ராசி செய்யும் முறை. கடாயில் எண்ணெய் விட்டு எண்ணெய் காய்ந்ததும் சோம்பு, பட்டை, கிராம்பு, பிரியாணி இலை, வெங்காயம், மஞ்சள் தூள், தனியாத்தூள், மிளகாய் தூள், இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நன்கு கிளறவும். இதோடு தக்காளி, குடை மிளகாய், உப்பு சேர்த்து கிளறி கொள்ளவும். பிறகு டொமேட்டோ கெச்சப் சேர்க்கவும். இதோடு கரம் மசாலா தூள், கஸ்தூரி மேத்தி சேர்த்து பன்னீரை நீலவாக்கில் வெட்டி அதையும் சேர்த்து நன்கு பிரட்டி கொத்தமல்லி தூவி பரிமாறினால் சுவையான பன்னீர் ஜால்ஃப்ராசி தயார். ஓகே வியூவர்ஸ், இன்னைக்கு அம்மா நமக்காக அருமையான ஒரு காம்போ ரெடி பண்ணி கொடுத்தாங்க. நீங்களும் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறோம். இது ருசிக்கலாம் வாங்க சீசன் 2. நன்றி, வணக்கம்.